ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். என்ன வீடியோனா, பானை ஸ்டிச் பண்ணுறதுல நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் வருது. அதாவது வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சு. இது வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரு ஃபில்லிங்க்காக யூஸ் பண்ணுவோம் இந்த ஸ்டிச்சை. இந்த ஸ்டிச் வந்து எப்படி ஈஸியாக பண்ணலாம், எந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, அந்த ஷேப் ஸ்டிச் வந்து எல்லாருமே ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. அது வந்து நார்மல் செயின் ஸ்டிச் தான் வந்து நம்ம பானை ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டிச்சோட ஷேப்புக்காக தான் நமக்கு அந்த பேரே வருது. நீங்கள் அந்த ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த ஸ்டிச்சில் நிறைய டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்ஸுமே வராத அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு ஷீட், ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. A4 ஷீட் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு நோட் எடுத்து அந்த நோட்டில் வந்து ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறா இருந்தாலும் சரி தான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. நான் வந்து பென் எடுத்திருக்கேன் உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றதுக்காக. நீங்கள் வந்து பென்சில் கூட வந்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2 பேப்பர் ஃபுல்லாக வந்து இந்த நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். டிசைன்ஸ்லேயே வந்து போட்டு ட்ரா பண்ணி பாருங்கள். நீங்கள் நிறைய ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி வந்து அந்த ஷேப்பை வளைச்சி நம்ம கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு. அது வந்து அந்த ஸ்டிச்சோட பேசிக் வந்து சொல்லித்தரேன் பாருங்கள். இப்படி இருக்குன்னா நம்ம சொல்லியிருப்போம் ரா மாதிரி இப்படி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி போட்டுட்டு இந்த ரா வந்து நம்ம இப்படி பெண்ட் பண்ணுவோம். இப்படி பெண்ட் பண்ணுறத இந்த பாதிலே வந்து ஸ்டாப் பண்ணி திருப்பி இப்படி வளைவாக கொண்டு போக சொல்லுவோம். அதாவது இப்படி இந்த மாதிரி இந்த பாதியிலே வந்து ராவை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி தான் வந்து நம்ம அந்த ஸ்டிச்சு வந்து சொல்லி கொடுத்துருப்போம். இதில் தான் வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. எப்படி பண்ணுறீங்கன்னா, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி இப்படியே வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக லைன் பை லைனாக போகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் வந்து பண்ணக்கூடாது. இந்த இடம் வந்து இருக்குன்னா, இப்போ இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்னு வச்சுக்கோங்க. இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குன்னா இந்த இடத்துல இப்படி தான் வந்து வரணும். இப்படி நம்ம பண்ணுறோன்னா இந்த சைடு வரா மாதிரி நீங்கள் வந்து ஃபில்லிங் பண்ணணும். இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குன்னா இதை வந்து ஃபுல்லாக இதே மாதிரி கண்டினியூவாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடாது. வளைச்சி வளைச்சி தான் வந்து கொண்டு போகணும். நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, எங்கே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்கன்றதே வந்து தெரியக்கூடாது. நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக வந்து சொல்லித்தரேன் பாருங்கள். நான் எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து இதை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து ராங். ரைட்டாக எப்படி கரெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஷேப் போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லீஃப் ஷேப் வந்து போடுறேன். சும்மா நார்மலாக ஒரு லீஃப் மாதிரி போட்டிருக்கேன். இப்போது இந்த லீஃபில் நம்ம எப்படி ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு சொன்னேன் இல்லையா. அப்போது நிறைய டிசைன்ஸ் வந்து போடுறீங்க. ஒரு நெக் பார்டர் வந்து போட்டுட்டு பக்கத்தில் புட்டாஸ் மாதிரி என்ன கொடுக்குறீங்கன்னா கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த இடத்துல வர கேப் வந்து இருக்கக்கூடாது. ஃபில்லிங் வந்து நீங்கள் கொடுக்கணுன்னா இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த லீஃப்பில் வந்து நம்ம மறுபடியும் உங்களுக்கு எப்படி வந்து ஃபில்லிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். லீஃப் வந்து சின்னதாக இருக்கும். லீஃப்பில் நீங்கள் இந்த மாதிரி ஃபில்லிங் வந்து பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. இதில் எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப வந்து க்ளோஸாக ஒரு மாதிரி அந்த ஷேப்பே இல்லாத மாதிரி உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணவே கூடாது. இப்போது இந்த லீஃப் ஷேப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி லீஃப்பில் வந்து போட்டு காமிக்கிறேன்னு சொன்னேன். இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. லீஃப் ஃபில் பண்ணும்போதும் இந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. இது பாருங்கள். உங்களுக்கு அந்த இடத்துல கேப் வருது இல்லையா, அந்த கேப் இப்போ இந்த இடத்துல பாருங்கள். இந்த கேப் இருக்குன்னா சேம் இதே மாதிரி எல்லா சைட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து கேப் தெரியணும். ஒரு இடத்துல இந்த மாதிரி க்ளோஸாகவும் இன்னொரு இடத்துல வந்து ரொம்ப கேப்பாகவும் இருக்கக்கூடாது. அதனால் இந்த மாதிரியும் வந்து பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு நான் இப்படிலாம் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது எப்படி கரெக்டாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
அதுக்கு சின்னதாக ஒரு ஃப்ளவர் வந்து போட்டுக்கிறேன். ஃப்ளவரோட பெட்டல் வந்து இப்படி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த பெட்டலை வந்து நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் பாருங்கள் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு சைடில் இந்த கேப் இருக்குது இல்லையா, இதை வந்து இப்படியே கண்டினியூ பண்ணி இப்படி போய் ஸ்டிச் பண்ணக்கூடாது, அது தப்பு. இப்போது இந்த இடத்துலேருந்து இங்கே எங்கேயாவது இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது ஒரு இடத்துல இப்படி ஸ்டார்ட் பண்ணி இந்த ஷேப் ஃபுல்லாக வந்து இப்படி கொண்டு வந்து சென்டரில் ஃபினிஷ் பண்ணக்கூடாது. இப்போது நீங்கள் இந்த இடத்துல இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இப்போ நான் எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு அவ்வளோ கிளியராக தெரியாது. இந்த இடத்துல நான் வந்து இதை ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அடுத்ததாக இந்த இடத்துலேருந்து லைட்டாக ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் இதையே வந்து ஸ்டிச் பண்ணும்போது இன்னுமே கூட வந்து சின்னதாக வந்து ஸ்டிச் பண்ணலாம். நான் உங்களுக்கு ட்ரா பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். நிறைய இடத்துல ஸ்பேஸ் வந்து ஒரே ஈக்குவலாக தான் நம்ம விட்டுருப்போம். ஒரே மாதிரி பேட்டர்னும் வந்து பண்ணியிருக்க மாட்டோம். இந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இப்படியும் வந்து கொண்டு போகக்கூடாது. இந்த மாதிரி தான் பண்ணணும். நீங்கள் அதுக்கு ஒரு பேப்பர் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைன் பை லைனாக போடுங்க. இதே மாதிரி லைன் பை லைனாக வந்து ட்ரா பண்ணுங்கள். 2 லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்போம். 2 லைன்ஸ் வந்து போட்டுட்டு இப்படி பண்ணலாம். இல்லைன்னா சொன்ன மாதிரி ஹார்ட் ஷேப், இப்போ இந்த ஹார்ட் ஷேப் இருக்கு இல்லையா, இந்த ஹார்ட் ஷேப் மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹார்ட் ஷேப்பில் வந்து இந்த பாதி மட்டும்தான் வந்து நமக்கு ஸ்டிச்சில் வரும். அதாவது இந்த மாதிரி காட்டுற பாருங்கள். இப்போது நம்ம ஹார்ட் வந்து இப்படி போடுறோம். போடுறத அப்படியே வந்து பாதியிலேயே அந்த ஹார்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கொண்டு போகணும். அந்த ஷேப் வந்து நமக்கு இப்படி வரணும். நான் சும்மா ரேண்டமாக வந்து ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். லைன் பை லைனாக தான் வரக்கூடாது. இந்த மாதிரி அங்கங்கே ஸ்டாப் பண்ணி நீங்கள் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். சும்மா பேப்பரில் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி நிறைய இடத்துல ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து நிறைய ஐடியா வந்து கிடைக்கும். எப்படிலாம் வந்து நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து கொண்டு போகலான்னு சொல்லிட்டு. லைன் பை லைனாக தான் வந்து நம்ம இந்த ஸ்டிச் வந்து போடக்கூடாது. இந்த மாதிரி எத்தனை இடத்துல வேணாலும் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து கண்டினியூ பண்ணி டிசைன் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி ஃபில்லிங் வந்து நமக்கு வரணும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்றும் வரக்கூடாது. இந்த மாதிரி லைன் பை லைனாகவும் வந்து வரக்கூடாது. இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நிறைய இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய இடத்துல அந்த லைன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதே நமக்கு தெரியாத அளவுக்கு இருக்கும். கண்டினியூவாக வந்து நம்ம அந்த ஸ்டிச் வந்து போடும்போது தான் வந்து உங்களுக்கு டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ரேண்டமாக வந்து போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ஒரு பேப்பர் ஃபுல்லாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளாத்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிளாத்தில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம்.
அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணி நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஸ்டிச் பண்ணும்போதே தெரியும் நம்ம பண்ணுறது எந்த சைடு போயிட்டு எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும், அந்த இடத்துல இருக்கிற கேப் வந்து எப்படி இருக்குன்றது நமக்கு கண்ணால் பார்க்கும்போது தெரியும். அதனால் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதுவே வந்து போதும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பண்ணணும். பாருங்கள், இது நீங்கள் நல்லா பார்க்கும்போது தெரியும். அந்த ஷேப் வந்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம், கேப் எப்படி இருக்குன்றது நல்லா தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ஷேப் சொன்னோம் இல்லையா, ஷேப் வந்து நிறைய ஷேப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லீஃப் ஷேப் வந்து போடுங்க, இல்லை ஒரு லோட்டஸ் மாதிரி போடுங்க, இல்லை ஒரு நெக்லைன் வந்து போடுங்க. ஏதாச்சும் போட்டு எல்லா இடத்துலையும் வந்து இதை ஃபில் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய ஷேப் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் நிறைய ஷேப்பில் வந்து போட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். உங்களால் நிறைய டிசைன்ஸ்லேயும் வந்து போட முடியும். நிறைய ஷேப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து த்ரெட் வந்து எந்த இடத்துலையுமே கட் ஆகாமல் நம்ம ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகும். அதனால் நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.